எவ்வளவு உயர் பதவிகள் இருப்பவர்கள் என்றாலும் சட்டத்திற்கு மேலானவர்கள் அல்ல. உச்சநீதிமன்ற தீர்ப்பு குறித்து விமர்சித்த குடியரசு துணைத் தலைவருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் பதிலடி. சென்னையில் நாளை முதல் குளிர்சாதன புறநகர் ரயில் சேவை இயக்கம். சென்னை கடற்கரை முதல் செங்கல்பட்டு இடையே 14 பெட்டிகள் கொண்ட ரயிலாக இயக்க தெற்கு ரயில்வே திட்டம். இன்னும் 2 ஆண்டுகளுக்குள் குலசேகரப்பட்டினத்தில் இருந்து ராக்கெட் விண்ணுக்கு ஏவப்படும். இஸ்ரோ தலைவர் நாராயணன் நாகர்கோவிலில் பேட்டி. பாஜக ஆட்சிக்கு முடிவுரை எழுதும் காலம் விரைவில் வரும். தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை பேச்சு. கூட்டணிக்கு அழைப்பது இயல்புதான், நாங்கள் தனித்துதான் போட்டியிடுவோம். நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் திட்டவட்டம். சென்னையில் குழாய் மூல வீடுகளுக்கு இயற்கை எரிவாயு வழங்கும் திட்டத்திற்கு அனுமதி. 48 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டத்தை செயல்படுத்த அனுமதி அளித்தது தமிழ்நாடு கடற்கரை ஒழுங்குமுறை மேலாண்மை ஆணையம். சேலத்தில் தண்ணீர் கேட்பது போல் நடித்து வீட்டிற்குள் புகுந்து நகை, செல்போன் பறிப்பு. வயதான தம்பதியர்களை தாக்கிவிட்டு 2 இளைஞர்கள் துணிகரச் செயல். அடுக்குமாடி குடியிருப்பில் தீ விபத்து ஏற்பட்டால் மக்களை காப்பாற்றுவது எப்படி? சிஐஎஸ்எஃப் மற்றும் தீயணைப்புத்துறை சார்பில் விழிப்புணர்வு ஒத்திகை. சென்னை அடுத்த காட்டுப்பாக்கம் மெட்ரோ ரயில் தூண் மீது அரசு பேருந்து மோதும் சிசிடிவி காட்சி. ஓட்டுநருக்கு திடீரென மயக்கம் ஏற்பட்டதால் விபரீதம். சென்னை தியாகராய நகரில் சாலையில் நடந்து சென்ற இளம்பெண்ணின் கன்னத்தை கிள்ளி ஐ லவ் யூ செல்லம் என சொல்லிய போதை ஆசாமிக்கு பொதுமக்கள் தர்ம அடி. போதை நபரை கைது செய்து தேடாம்பேட்டை காவல்துறையினர் விசாரணை. கேரளாவிலிருந்து குமரி மாவட்டத்திற்கு சுற்றுலா வந்த 6 இளைஞர்களில் ஒருவர் சிற்றார் அடைநீரில் மூழ்கி உயிரிழப்பு. பல மணி நேர தேடுதல் வேட்டைக்கு பிறகு உடலை மீட்ட தீயணைப்புத் துறையினர். எலான் மஸ்குடன் தொலைபேசியில் உரையாடிய பிரதமர் மோடி. தொழில்நுட்பம் மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளில் இரு நாட்டு ஒத்துழைப்பு குறித்து விவாதித்ததாக எக்ஸ் தளத்தில் பிரதமர் பதிவு. பாதுகாப்புத் துறையில் 50,000 கோடி ரூபாய்க்கு ஏற்றுமதி செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அறிவிப்பு. குடியரசுத் தலைவருக்கு சொந்தமாக எந்த தனிப்பட்ட உரிமையும் இல்லை என்பதை அறியாமல் ஜெகதீப் தன்கர் பேசுகிறார். உச்சநீதிமன்ற தீர்ப்பு குறித்து விமர்சித்த மூத்த வழக்கறிஞர் கபில் சிபல் விளாசன். மராட்டியத்தை பாலைவனமாக்க பாஜக விரும்புகிறது. ஆதித்யா தாக்கரே குற்றச்சாட்டு. கர்நாடக அமைச்சரவை கூட்டத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு அறிக்கைக்கு யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. அம்மாநில முதலமைச்சர் சித்தராமையா அறிவிப்பு. சத்தீஸ்கர் மாநிலம் சுக்மாவில் பெண் நக்சல்கள் 9 பேர் உட்பட 22 பேர் காவல்துறையினரிடம் சரணடைந்து நக்சல்கள் சமூகத்திற்காக சிறப்பாக செயல்படுவார்கள் என்று நம்புவதாக சிஆர்பிஎஃப் டிஐஜி கருத்து. மங்களூரு உள்ளிட்ட கர்நாடகாவின் கடலோர பகுதிகளில் வக்ஃப் சட்ட திருத்தத்திற்கு பரவலாக எதிர்ப்பு. மங்களூருவில் நடைபெற்ற மாபெரும் கண்டன பேரணியில் லட்சக்கணக்கானோர் பங்கேற்று முழக்கம். டெல்லியில் விகாஸ்பூரி பகுதியில் உள்ள ஹாலில் பயங்கர தீ விபத்து. 10க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள் விரைந்து வந்து தீயணைப்பு பணி தீவிரம். நேஷனல் ஹெரால்டு வழக்கில் காங்கிரஸ் தலைவர் சோனியா ராகுல் காந்திக்கு எதிராக பாஜகவின் இளைஞரணி போராட்டம். சண்டிகரில் நடைபெற்ற போராட்டத்தில் தடுப்புகளை தாண்ட முயன்றதால் தண்ணீர் பீச்சி அடித்து கூட்டத்தை கலைத்த போலீசார். ஆறு ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு செல்போன் ரீசார்ஜ் கட்டணம் உயர வாய்ப்பு. சுமார் 10 முதல் 20 விழுக்காடு வரை நடப்பாண்டு நவம்பர் அல்லது டிசம்பரில் விலையேற்றம் இருக்கும் என தகவல்.
ரஷ்யா உக்ரைன் போர் நிறுத்தத்திற்கான அறிகுறி எதுவும் தென்படாவிட்டால் அமைதி முயற்சியை அமெரிக்கா கைவிடும். வாரக்கணக்கில் அமைதி ஒப்பந்த முயற்சி தொடர விரும்பவில்லை என்று அமெரிக்கா எச்சரிக்கை. பெங்களூரு பஞ்சாப் அணிகளுக்கு இடையிலான IPL லீக் போட்டியில் டாஸ் போடுவதில் தாமதம். தொடர் மழையால் அதிருப்தியடைந்த ரசிகர்கள்.